மக்களே எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. Subconscious mind பவர்ஃபுல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எவ்வளவு பவர்ஃபுல்னு சில பேருக்கு தான் தெரியும். உங்க வாழ்க்கையவே அதாவது நம்ம லைஃபையே இத வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நல்ல வசதியா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதும் இல்ல சாதாரண வாழ்க்கை வாழ்றதும் உங்க கையிலயும் எந்த அளவுக்கு நீங்க சப்கான்ஷியஸ் மைண்ட அஃபர்மேஷன்ஸ் மூலமா ரீப்ரோகிராம் பண்றீங்க அப்படின்றதுலயும் தான் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அதை கேட்க வைக்கணும். ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்களேன். ஒரு குட்டி கிராமத்துல சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அம்பாசிடர் கார் பக்கத்துல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த அண்ணன் சொல்லியிருக்கான், ஏய் இந்த கார் எவ்வளவு நல்லா இருக்குல்ல, வா போய் தொட்டு பார்க்கலான்ட்டு தம்பியை கூட்டிட்டு போய் அந்த காரை தொட்டு பார்த்திருக்காங்க. இவங்க சேறு சகதியில விளையாடிட்டு இருந்ததுனால அந்த காரு இவங்க தொட்ட இடத்துல எல்லாம் சேராயிடுச்சு. அந்த கார் ஓனர் இந்த பசங்களை திட்டி, நீங்க பாட்டுக்கு காரை அழுக்கு பண்றீங்க, போங்க அந்த பக்கம் அப்படின்னு அனுப்பிட்டாராம். இப்போ இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களா. அப்போ இந்த அண்ணனோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன பதிஞ்சிச்சுன்னா, ஓ இந்த காரை தொட்டதால விரட்டுறீங்களா, அப்போ நான் இந்த கார் மாதிரி 4 கார் வாங்குவேன்னு நினைச்சானா. ஆனா அதே அந்த தம்பியோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பணக்காரவங்களாம் இப்படிதான் திமிரா இருப்பாங்க போல அப்படின்னு பணக்காரவங்க மேலையும் பணத்து மேலையும் கோவம் வந்துச்சான். ஒரு 20 வருஷம் கழிச்சு அண்ணா நல்ல பெரிய பிசினஸ் மேன் ஆகி நல்ல வசதியா 4 கார் சொன்னானே, அதே 4 காரை வாங்கி வாழ்ந்தானா. ஆனா தம்பி, எனக்கு இந்த லைஃப் போதும்பா, இருக்கிறத வச்சு வாழ்வோம், எதுக்கு அதிகமா சம்பாதிக்கணும், எதுக்கு அதிகமா பணம்னு வாழ்ந்தான். இப்போ இந்த கதையில சின்ன வயசுல அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன ப்ரோக்ராம் ஆச்சோ அது மாதிரி தான் அவங்க லைஃப் அமைஞ்சுது. இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கூட நீங்க எப்பயோ ஒரு தடவை நினைச்சிருப்பீங்க இப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு 7 வயசு வரை தீட்டா ஸ்டேட்ல தாங்க இருக்கும். அதனால தான் சின்ன வயசுல உங்களுக்கு நடந்த சில விஷயங்களோ இல்ல உங்களை பாதிச்ச சில விஷயங்களோ ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த வயசுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்களோ என்ன செய்றீங்களோ, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்க, உங்களை எப்படி வளர்க்குறாங்க, இந்த உலகத்தை பத்தி உங்களோட பார்வை என்ன, நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே உங்களுக்கே தெரியாம உங்க ஆள் மனசுல ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கும். அந்த வயசுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஆள் மனசுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். இதே ஸ்டேட் அதாவது தீட்டா ஸ்டேட்டுக்கு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ போகும்னா, நீங்க தூக்கு நிலைக்கு போகும்போதே இந்த கான்ஷியஸ் மைண்டு ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சு சப்கான்ஷியஸ் மைண்டு மெதுவா எழுந்திருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானதை கரெக்டான பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல அஃபர்மேஷன்ஸா சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லும்போது அதை எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி சொல்றதுன்னு ஒரு டவுட் வரும். ஒரு 2 பவர்ஃபுல்லான வார்த்தை இருக்கு, ஐ ஆம். இந்த 2 வார்த்தையும் தான் உங்க லைஃபை மாத்துற வார்த்தைகள்னு சொல்லலாம். உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்க பொறுமையா இது பண்ணுப்பா அது பண்ணுப்பான்னு சொன்னா கேட்காது. கமாண்ட் பண்ணணும். அந்த கமாண்ட் பண்ண ஐ ஆம்னு சொல்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரிலீஜியஸா பார்க்கும்போது மந்த்ராஸ்லாம் ரிப்பீட்டா தான் சொல்லுவாங்க. அதாவது 3 தடவை சொல்லுங்க, இல்ல 108 தடவை சொல்லுங்க, இல்ல 1008 தடவை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ரிப்பீட்டா இவ்வளோ டைம் சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரிப்பிட்டேஷன் தான் மாஸ்டர் கோடிங் ஆஃப் ரீப்ரோகிராமிங். இதுதான் மூலப்பொருள்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த ரிப்பிட்டேஷன் மெத்தட் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இரும்பு கம்பி வச்சிருக்கீங்க, அதை ஒரு சில்வர் தட்டில் அடிக்கிறீங்கன்னா என்ன சவுண்டு வரும்? டங்குன்னு ஒரு சவுண்டு வரும். அதே இரும்பு கம்பியை ஒரு மரப்பலகையில் அடிக்கிறீங்க, அப்பயும் ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி வர சவுண்டுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ரிப்பீட்டாக சொல்கிற வேர்ட்ஸுக்கும் வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு தேவையானதை தரும். நீங்கள் மந்த்ராஸ்லாம் சொல்லும்போது அந்த மந்த்ராஸில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ற வேர்ட்ஸா தான் இருக்கும். அதனால தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்க உள்ளார உங்க ஆள் மனசு மூலமா கிரியேட் பண்ண இந்த மாதிரியான மந்த்ராஸ் எல்லாம் ரிப்பீட்டா சொல்றாங்க. சரி, அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரிப்பிட்டேஷன் தான் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை எப்படி கரெக்டாக பாசிட்டிவ் வேர்ட்ஸாக சொல்றதுன்னு கேட்டா, எக்ஸாம்பிளுக்கு ஐ லவ் ஆப்பிள்ஸ்னு சொல்றீங்கன்னு வச்சுப்போம். இதில் ஐன்னு நீங்கள் சொல்றப்போ உங்க மைண்டுக்கு தெரியும், சரி இப்போ இவங்களை பற்றி தான் சொல்றாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகும். லவ், அப்போ உங்க மைண்டு இது இவங்களுக்கு பிடிக்கும் போல அதான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வார்த்தைக்கு போகும். ஆப்பிளுக்கு வரும். உங்க மைண்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் தேடும், எந்த ஆப்பிளை பத்தி இவங்க பேசுறாங்க, ரெட் ஆப்பிளா, கிரீன் ஆப்பிளா, இல்ல ஆப்பிள் மேக்புக் ப்ரோ லேப்டாப்பா, இல்ல ஆப்பிள் வாட்சா, எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் விஷுவலைசேஷன் டெக்னிக் பிக்சருக்கு வரும். அப்போ நீங்க ரெட் ஆப்பிளை ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ உங்க மைண்டுக்கு தெரியும், ஓ இதுதான் அந்த ஆப்பிள் போல, இதை பத்தி தான் இவங்க பேசுறாங்க, அப்போ இவங்களுக்கு ரெட் ஆப்பிள் பிடிக்கும் போல அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோம். அடுத்தது ஃபீலிங்ஸ் எல்லாமே
எல்லாமே எமோஷன்ஸ் தாங்க. உங்க எமோஷன்ஸ் தான் எல்லாமே எனர்ஜியா வரும். எனர்ஜிக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நிக்கோலா டெஸ்லா ஒரு விஷயம் சொல்வாருங்க, உங்களுக்கு இந்த யூனிவர்ஸோட சீக்ரெட் தெரியணும்னா எல்லாத்தையுமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் அதிர்வலைகளா யோசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்வாரு. இந்த உலகத்துல எல்லாமே எனர்ஜி தான் அண்ட் எல்லா எனர்ஜிக்கும் ஒரு அதிர்வலை இருக்கும். அப்போ நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற பேட்டர்ன் எல்லாம் நீங்க உள்ளார்க்க போய் உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ரிப்பிட்டேஷன், விஷுவலைசேஷன், ஃபீலிங்ஸ்னு சொல்ற மூலமா ரீப்ரோக்ராம் பண்ணி நீங்க சொல்றத சப்கான்ஷியஸ்ல ஒரு எனர்ஜியா இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில அந்த அதிர்வலைகளை உருவாக்கணும்னா இந்த பிரபஞ்சம் அதே அதிர்வலைகள் உள்ள எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதனால தான் நீங்கள் எந்த மாதிரியான அதிர்வலைகளை உருவாக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புனீங்கன்னா அதே நெகட்டிவான எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து தரும் இந்த பிரபஞ்சம். ஆனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை பிரபஞ்சத்துக்கு தந்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி வந்து தரும். இதை ஃபாலோ பண்ணுற மக்கள் அவங்க லைஃப்பில் என்ன தேவையோ அதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக அடைஞ்சிருக்காங்க. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் சப்கான்ஷியஸை டியூன் பண்ண மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் உங்கள் லைஃப்பில். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வேற நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்கையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.